திங்ஸ் ஐ எக்ஸ்பீரியன்ஸ்டு அண்ட் லேர்ன்ட் அஸ் எ 17-year-old கேர்ள். அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் கரண்ட்டாக இப்போ 12th அண்ட் ஸ்கூல் லைஃப்பை கம்ப்ளீட் பண்ணிட்டு ஹாலிடேஸில் இருக்கேன். இது ஒரு ஸ்கூல் முடிச்ச பொண்ணோட எக்ஸ்பீரியன்ஸ்னு கூட சொல்லலாம். இது எல்லாமே என்னோட லைஃப்பில் நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் என்னோட தாட்ஸ். இது உங்களுக்கும் சூட் ஆகும்னு சொல்லலாம். ஐம் ஜஸ்ட் ஷேரிங் மை தாட்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டேன், பட் என்ன வீடியோ எடுக்கிறதுன்னு தெரியல, ஐடியாவும் இல்லை. அதனால நான் வீட்டில் செஞ்ச குட்டி குட்டி வேலைங்க அப்புறம் மினி விளாக் எடுத்த வீடியோலாம் வந்து இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். மற்றபடி நான் பேசுகிறதுக்கும் இந்த வீடியோவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அதில் ஃபஸ்ட்டு என்னென்னா, டோன்ட் எக்ஸ்பிளைன் எவ்ரி திங் டு எவ்ரி ஒன். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயத்தையுமே நீங்கள் எல்லாத்துக்கிட்டையும் வந்து ஷேர் பண்ணணும்னு இல்லை. நீங்கள் செய்கிறது கரெக்டாக தப்பான்னு சொல்லி அவங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் செய்யாத தப்பை செஞ்சீங்கன்னு சொல்லி ஒருத்தவங்க எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிகிட்டு இருக்காங்கன்னா, நீங்கள் ஒருத்தர்ட்டையும் போய் நான் அதை செய்யலைன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண அவசியமே இல்லை. உங்கள் மேலே நம்பிக்கை இருக்கவங்களுக்கு நீங்கள் அதை செய்ய மாட்டீங்கன்னு தெரியும். அப்படியே உங்கள் க்ளோஸ் பர்சன்ஸும் வந்து நீங்கள் தான் செஞ்சீங்கன்னு நினச்சா ஒன் டைம் அவங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அப்போயும் அவங்க புரிஞ்சிக்காமல் நம்ம தான் செஞ்சோன்னு சொல்கிறாங்கன்னா அவங்க நமக்கேற்ற பர்சன் இல்லை, நம்ம விலகிக்க வேண்டிதான். செகண்டாக நான் கற்றுக்கிட்டது, டோன்ட் ப்ரூவ் யுவர் செல்ஃப் டு எவ்ரி ஒன். இது கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு ரிலேட்டடாக தான் வந்து இருக்கும். நீங்கள் ஒரு தப்பு செய்யலைன்னு சொல்லி யார்கிட்டையும் வந்து ப்ரூவ் பண்ணணுன்னு வந்து அவசியம் இல்லை. நீங்கள் என்னை நம்ப மாட்டீங்கல்ல, நான் ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்மளோட டைமை நம்ம வேஸ்ட் பண்ணிக்க தேவையே இல்லை. நீங்கள் இந்த ஒன் டைம் ப்ரூவ் பண்ணிட்டா மட்டும் அவங்க அடுத்த வாட்டி அதே விஷயத்த செய்ய மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? அதே மாதிரி வந்து நம்ம மேலே ஏதாச்சும் தப்பு சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. நம்ம ஒரு இதுக்கும் ப்ரூவ் பண்ணி நம்ம டைம் தான் வேஸ்ட் ஆகிட்ருக்கோம். நான் செய்யலைன்னு என்ன நம்புகிற ஒரு பர்சன் கண்டிப்பாக என்னை விட்டு வந்து போக மாட்டாங்க. ஸோ எல்லாத்துக்கிட்டையும் நான் ப்ரூவ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. தேர்டாக நான் லேர்ன் பண்ணது, கத்தி பேசினா ஒருத்தவங்க சொல்கிறது எல்லாம் உண்மைனும் ஆயிடாது, அதே நேரத்தில் சத்தம் கம்மியாக பேசினா அவங்க சொல்கிறதெல்லாம் பொய்யணும் ஆயிடாது. இதை ஏன் சொல்கிறேன்னா, சில பேர் நினச்சிட்டு இருக்காங்க அவங்க கத்தி பேசினா அவங்க சொல்கிறது எல்லாம் கரெக்டுன்னு ஆயிரும்னு. அதை நம்புகிற சில பேர் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அது அவங்களுக்கு தான் லாஸ், எனக்கு இல்லை. ஃபோர்த்தாக நான் லேர்ன் பண்ணது, டோன்ட் பி ஓவர்லி அட்டாச்டு. ஒருத்தவங்க கூட நம்ம ஓவராக அட்டாச் ஆகிட்டோன்னா அவங்க இல்லைங்கும்போது ரொம்ப ஹர்ட் ஆகும். ஓவராக அட்டாச் ஆகிறது அவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி தான். அவங்க இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நம்மளோட டெய்லி லைஃப் பாதிக்கும், எமோஷ்னலாக ரொம்ப பிரேக் ஆயிடுவோம், அன்ஸ்டேபிள் ஆயிடுவோம். அதுலேருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். இதை நான் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். எனக்கே நான் திருப்பி திருப்பி கொடுத்துக்கிற அட்வைஸ் இது தான். ஃபாலோ பண்ணவும் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஃபிஃப்த்தாக நான் லேர்ன் பண்ணது, நிறைய பேர் சொல்லுவாங்க நீ தப்பு செய்யலைன்னா எதுக்கு அழுகுற, தப்பு செஞ்சால் தான் வந்து அழுகணுங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஆனால் நான் செய்யாத தப்பை ஒருத்தவங்க நான் செஞ்சேன்னு அக்யூஸ் பண்ணும்போதே எனக்கு தானாக அழுக தான் ஃபஸ்ட்டு வரும். இதுக்கு மட்டும் இல்லை, எனக்கு கோவம் வந்தாலுமே ஃபஸ்ட்டு அழுக தான் வரும். அதுக்காக நான் செஞ்சது தப்புன்னு ஆயிடாது. என்ன மாதிரியே கோவம் வந்தாலும் அவங்க மேலே தப்பே இல்லைனாலும் அழுகிற பர்சனை பக்கத்துலேயே இருந்து நான் பார்த்துருக்கேன். சிக்ஸ்த்தாக நான் லேர்ன் பண்ணது, ட்ரை டு டூ யுவர் ஒர்க் பை யுவர் செல்ஃப். நம்மளால் முடிஞ்ச வேலையை நம்மளே செஞ்சுக்கிறது. இதை நான் 12th முடிச்சுட்டு இப்போ தான் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ தோணுது இதை கொஞ்சம் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாமான்னு சொல்லிட்டு. சின்ன சின்ன விஷயங்கள் தான். உங்களோட பிளேட்ஸை நீங்களே வாஷ் பண்ணி வைக்கிறது, உங்களோட கிளாத்ஸை நீங்களே வாஷ் பண்ணிக்கிறது, உங்களை நீங்களே டேக் கேர் பண்ணிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து தலைப்பினவே வந்து தெரியாது, பட் இந்த லீவில் தான் வந்து தலைப்பின்றதுக்கு நான் கற்றுக்கிட்டேன். இன்னும் கொஞ்சம் முன்னாடியே கற்றுருக்கலாம், பட் வராது அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். இப்போயுமே எனக்கு அவ்வளோவா பர்ஃபெக்டாலாம் பின்ன வரல, தெரிஞ்ச மாதிரி தான் பின்னிட்டுருக்கேன். இப்போ நான் என்னால் செய்ய முடிஞ்ச சின்ன சின்ன வேலைங்களாம் நானே செஞ்சுக்கிறேன். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் டு பி இண்டிபெண்ட்னு சொல்லலாம். ஃபினான்ஷியல் இண்டிபெண்ட்லாம் இதுக்கப்புறம் தான் வரும். ஃபஸ்ட்டு நம்ம வேலையை நம்மளே செஞ்சுக்கிறது தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் டு பி இண்டிபெண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மட்டும் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இது மாதிரி கண்டென்ட்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு என்ன வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.